வணக்கம் அவர்களே. நைட்டு பார்த்திங்கன்னா மணி 10:30 மணி இருக்கும். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். நைட் பார்த்திங்கன்னா லெமன் சாதம்லாம் செஞ்சு எல்லாத்தையும் பார்சல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கூடவே தக்காளி ரசம் வச்சுருந்தேன். எதுக்கு இந்நேரத்துக்கு இதெல்லாம் பார்சல் பண்ணுறீங்க, நீ ஊர் பயணம் போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, என்னோட பெரிய மாமியார் பையன் ஒரு 8-9 வருஷம் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்த்தாங்க எங்களோட. இப்போ விட்டவங்க ஒடிசா போய் செட்டில் ஆகிட்டாங்க. லாரி டிரைவராக இருக்கிறாங்க. ஒடிசாலேருந்து சேலத்துக்கு லோடு ஏற்றிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அண்ணி உங்கள் கையில் எனக்கு லெமன் சாதமும் தக்காளி ரசம் வச்சு கொடுங்கன்ட்டு. மற்றபடி இந்த சிக்கனோ மீனோ மட்டன் அது எது செஞ்சு கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. எப்போ வந்தாலுமே தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்க லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், ரசம், சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சு தான் கேட்பாங்க. முக்கியமாக பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுன்னா என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு செய்ய சொன்னாங்க. நானும் நைட்டு செஞ்சுட்டேன். ஃபோன்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி எடுத்து ஆற வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். காலையில் வீட்டுக்காரங்க இருந்துச்சு ஒரு 3 பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு ஒரு குட்டி காஃபி ஒன்று போட்டு கொடுத்து வர காப்பி அதையும் குடிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. வண்டியில் தான் போகிறாங்க. வண்டியை கொண்டு போய் உட்கார ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு அங்கேருந்து அவங்க ட்ரெயினில் போகிறதா இருக்கிறாங்க. இப்போ கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு தம்பியோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எதுக்குங்க இந்த லெமன் சாதம்லாம் கடையில் கிடைக்காதுங்களா? இங்கேருந்து சேலம் போய் தான் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு வரணுமா? டைம் வேஸ்ட் தானே நினைக்கலாம். என்ன தான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையில் செஞ்சு கொடுக்குற திருப்தி இருக்காது பாருங்கள்.